அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம், தாரமங்கலம். அண்மையில் நான் பார்த்த ஒரு ஜாதகங்க இது ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பையனுடையது. பிறந்த தேதி 2/9/1998 புதன்கிழமை 2:50 AM பிறந்திருக்காரு, சேலத்தில். அவருடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம், 1ஆம் பாதம். நான் சொன்ன பலன்கள் ஏதாவது கேள்விகள் கேட்குறீங்களா, முழுசும் சொல்லட்டுமா அப்படின்னா முழுசும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்க. நான் சொன்ன சாராம்சம், அவருடைய நட்சத்திரம் போராடம் 1ஆம் பாதம், ராசி தனுசு ராசி, லக்னம் மிதுன லக்னம். லக்னம் நிற்கிறது குருவனுடைய சாரம். குரு 10ஆம் இடம், வக்ரம் மாந்தியோடு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, லக்னம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு உடையது அப்படின்னாவே தொழிலுக்கு முக்கியத்துவம், படிப்பை விட தொழிலுக்கு முக்கியத்துவம், படித்தாலும் படிப்புக்கு முன்னாடி தொழிலுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. ஆனாலும் அந்த குரு இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலில் சில பாதகங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்தில் நிற்கிறாரு. அவர் வாங்கின சாரம் புதன் சாரமே, அது ஒன்றும் தப்பில்லை. ஆனாலும் பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும். இங்கே சாரம் கொடுத்தவர் சுயசாரமே, வீடு கொடுத்தவர் சந்திரன் 7ஆம் இடத்துல. புதனுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளோ ஆகாது இல்லையா? அதனால் குடும்பஸ்தானம், குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அதனால் கல்வி அப்படிங்கிறதும் கொஞ்சம் பாதிப்பு அடையணும். பெரிய அளவில் கல்வி ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் புதன் நிற்கிற சாரம் புதன் சாரம் அப்படிங்கிறதுனால செவ்வாயோட சம்மந்தப்படுது. அப்படிங்கிறதுனால செவ்வாய் நிற்கிற சாரம் பாருங்கள், சனியினுடைய சாரம். அதனால் சனி நீச்சம். 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் சனி சாரம், சனி நீச்சம் 11ஆம் இடத்துல. அப்போது இவருக்கு ஒரு பெரிய தொழிற்கல்வி, ஒரு சிறப்பாக பேசக்கூடிய தொழிற்கல்வி அமையாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு மீடியமான தொழிற்கல்வி அமையும். அப்படின்னு பார்க்கும்போது புதன் செவ்வாய் சனி சம்மந்தப்படுறதுனால கம்ப்யூட்டர் கல்வி அமையும். அப்படின்னா அவர் படித்தது தான் BCA படிச்சிருக்கார், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் படிச்சிருக்கார் அப்படின்னாங்க. அடுத்தது 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சாதம் வாங்கி சனி நீச்சமாகி இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவர் பல்லுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். பல்லு பிடுங்கியாச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவான் நிற்கிறாரு, ஆட்சியில் நிற்கிறார். அது பரவாயில்ல தான். சூரியன் வாங்கின சாரம் சுக்கிரன் சாரமே, சுக்கிரன் வாங்குறது கேது சாரமாக போயிட்டார். அப்போ 3ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன் பரவாயில்ல, சுக்கிரனும் ராகு அங்கே இருக்கிறது அந்த அமைப்பை அவ்வளோ சிறப்பில்லை அப்படின்னு தான் அர்த்தம். 4ஆம் இடத்துக்கு 8 பாருங்கள், சனி வக்ரம் நீச்சம். அப்போது 4ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதி 8. அப்போ அம்மாவுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கடுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், அம்மாவுக்கு கண்டிப்பாக தொந்தரவு வந்திருக்கும். அதே மாதிரி சனி வக்ரம் 8ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு கத்தி வைக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படின்னா ஆமாங்க, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அம்மா ஸ்தானத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனி, 5 6ஆம் அதிபதி சனியாக சனி 8 நீச்சம். அதனால் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அப்பாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆவது இடத்துல கேது பகவான் நிற்கிறாரு. அவர் வாங்கின சாரம் ராகு சாரமே.
அவருக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்துல பாருங்கள் குரு வக்கரம், அவர் வாங்கின சாரம் சுயசாரமை. அப்போ அவருக்கே 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப வளர்ச்சியை தடை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி வக்கரம், சனி நிற்கிறது கேது சாரம், கேது சனிக்கு பாதக ஸ்தானத்தில். அதனால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது அவர் காது மூக்கு தொண்டை இந்த பகுதியை குறிக்குது. தொண்டையில் கட்டி இருந்து ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாங்க பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாங்க கட்டி இருந்தது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். பாருங்கள், அப்பா ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு. அப்போ சூரியன் ஆட்சியாக இருந்தால் கூட 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் கேது சாரம். கேது பாருங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு லக்னத்திலேயே. அப்படி பார்த்திங்கன்னா அவருக்கு கடுமையான குடும்பத்தில் கொஞ்சம் பாரமான பிரச்சனைகள்லாம் நடந்துருக்குது, கொஞ்சம் குடும்ப தோசை இருக்குது, கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே சொன்னேன். அடுத்தது இவர் தசா புத்தியில் பார்க்கும்போது சுக்கிர தசையில் 15 வருஷம். பொதுவாகவே சுக்கிர தசையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கடுமையான சோதனைகள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக வந்தாலும் சுக்கிரன் வாங்கினது கேது சாலம், கேது 9ல். அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. இவர் படிப்பு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அடுத்தது சூரிய திசை வருது. சூரிய திசையில் ஒரு காலேஜ் படிக்கிறாரு, முடிச்சிடுறாரு. அடுத்தது சந்திர திசையில், சந்திரன் திசையில் உங்களுடைய பையனுக்கு குரு புத்தியில் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இன்றைக்கி 27 வயசு ஆயிடுச்சு. சந்திர திசையில் குரு புத்தியில் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்க பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க சொன்னாங்க சந்திர திசையில் குரு புத்தியில் கல்யாணம் நடந்துச்சுங்க, கல்யாணம் நடந்த உடனே ஒரே மாதத்தில் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிரக அமைப்புப்படி சந்திர தசை குரு புத்தி கடைசியில், அதாவது 1 மாதம் இருக்கும்போது கல்யாணம் நடந்திருக்குது. அந்த 1 மாதம் இருந்திருக்காங்க. குரு அடுத்து சனி புத்தி வருது, பிரிவினை ஏற்பட்டுருச்சு. இங்கே தாங்க நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஜாதகர்கள் ஜோசியம் பார்க்குறவங்க இங்கே தான் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், மிதுன லக்னத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் குருவும் சனியும் சேரக்கூடாது. பாயிண்ட் 1, குருவும் சனியும் சம்பந்தப்படக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல எந்த கிரகமாவது நின்று அது 8ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்ததுன்னா உறுதியாக குடும்ப பிரிவு அப்படின்னு அர்த்தம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 8ஆம் இடத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டால் உறுதியாக பிரிவினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 2ஆம் இடத்துல புதன் இருக்கார், சுயசாரம், பிரச்சனை இல்லை, அவர் லக்னாதிபதி. சாரம் கால் கொடுத்தவர் பிரச்சனை இல்லை, வீடு கொடுத்தவர் சந்திரன் தனக்கு, அதாவது புதனுக்கு 6ல் போய் தான் இருக்கிறார். அதே கொஞ்சம் சிக்கலான அமைப்பு தான். செவ்வாயை பாருங்கள், இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர். 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறது ஒரு குற்றம். 2ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம். அந்த செவ்வாய் வாங்கினது பாருங்கள் சனி சாரம். இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சாரம் தொடர்பு வந்துருச்சா, 2ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சா, உறுதியாக பிரிவினை அப்படின்னு சொல்லலாம். அந்த சனி நீச்சம் அப்படின்னு சொன்னேன். இவர் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருந்தால் கூட அதற்கான தொழிலெலாம் அவ்வளோ சீக்கிரம் அமையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்திர புத்தி நடக்குது, சந்திர தசை நடக்குது. குரு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறார். அம்சத்தில் பாருங்கள், அதே 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில், ப்ளம்பிங் பைப்லைன் இந்த மாதிரி தொழில்,
டெக்ஸ்டைலு, தறி இதெல்லாம் வரும். அப்போ கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறாரு, இப்போ வந்து தறி ஓட்டிகிட்டு இருக்கிறார். பவர்லூம் தறி ஓட்டிகிட்டு இருக்கார். பாருங்கள், 10ஆம் இடத்தோடு ராசியில் குரு, அம்சத்தில் புதன். அதனால் இன்றைக்கி தறி தொழிலில் ஓடிட்டுருக்காரு. அந்த புதன் நீச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி, அதாவது இன்றைக்கி நடப்பும் பார்த்திங்கன்னா சந்திர திசையில் புதன் புத்தி தான் நடக்குது. சந்திர திசையில் புதன் புத்தி தான் நடக்குது. அந்த புதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த தொழிலும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, இருக்காது அப்படின்னா அப்படி தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நீங்கள் அடுத்த திருமணத்திற்காக கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனாலும் இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இல்லை. சந்திர திசையில் புதன் புத்தி நடக்குது 7/27 வரையிலும், 7வது மாதம் 27 வரையிலும். அடுத்தது புதனுக்கு அடுத்து கேது வருது. கேது 9ஆம் இடம் சம்பந்தம், ராகு சாரத்தில் நிற்குது, உறுதியாக சரியில்லை. ராகுக்கு அடுத்து குரு, ராகு சாரத்தில் தான் நிற்குது. புதன் புத்திக்கு அடுத்தது கேது புத்தி வரும். கேதுக்கு அடுத்தது சுக்கிரன் வரும். அந்த சுக்கிரனில் வேணுன்னா முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. சுக்கிரன் கேது சாரத்தில் நிற்குது. ஒரு குறைபாடு உள்ள ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறையா குறைச்சிக்கணும். அந்த மாதிரி இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஜாதக எதிர்காலத்தில் நல்ல ஆயுளுடனும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.